பெஸ்ட் ஸ்கின் வைட்னிங் க்ரீம்கள் சம்பந்தமாக பார்க்க உள்ளோம். சிலருக்கு முகத்தில் கருப்பு புள்ளிகள் மாதிரி காணப்படும், சில மார்க்ஸ்கள் காணப்படும். வெட்டை அகற்றக்கூடியது தான் இந்த வைட்னிங் க்ரீம். சில நேரத்தில் சூரிய ஒளியினால் உங்களோட முகம் சுடுபாட்டு காணப்படும், அது சன்பேர்ன்னு சொல்லுவோம். அந்த சன்பேர்னையும் அகற்றக்கூடிய தன்மை அதில் காணப்படுகிறது. மற்றது சில வகையான க்ரீம்களில் ஸ்டீராய்டு காணப்படுகிறது. அந்த ஸ்டீராய்டு முகத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது. ஆகவே ஸ்டீராய்டு இருக்கிறான்றதை நீங்கள் பார்த்துக்கொள்வது மிக முக்கியம். சாதாரணமாக இந்த வைட்னிங் க்ரீம்கள் நீங்கள் வாங்கி பாவிக்கும் போது குறைந்தது ஒரு 3 மாதத்துக்காவது தொடர்ச்சியாக பாவிக்கும் போது தான் இதனுடைய பலனை நீங்கள் பெறலாம். நாங்கள் முதலாவது க்ரீமை நாங்கள் பார்ப்போம். மெலடர்ம் என்ற ஒரு க்ரீம் உண்டு. உலகத்திலே மிகவும் பிரசித்தியான ஒரு க்ரீம். முக்கியமாக இந்த மெலஸ்மா காணப்படும் ஆக்களுக்கு, முக்கியமாக இந்த பெண்களில் காணப்படும் சிறிது வயது போன ஆக்கள், அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்த ஆக்களுக்கு, முகத்தில் கருமையாக காணப்படுற ஆக்களுக்கு இது உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல க்ரீம். இது முக்கியமாக எங்களோட முகத்துக்கும் பாவிக்கலாம், எங்களோட கை கால்கள் மற்றது உடலில் ஏனைய பகுதிகளுக்கும் பாவிக்கலாம். இதில் பரபென்ஸ், சல்ஃபேட்ஸ், டலேட்ஸ் மற்றது இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த பொருளும் இதில் சேர்க்கப்படவில்லை. எங்களோட தோலை வெண்மையாக்கக்கூடிய 15 வகையான இன்க்ரீடியன்ட்ஸ்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. இயற்கையான தாவர பொருட்களில் இருந்து தான் உற்பத்தி செய்கிறார்கள். எக்ஸ்பென்சிவான ஒரு க்ரீம் உண்டு, விலை கூடின ஒரு க்ரீம் உண்டு இந்த க்ரீம். மற்றது ஹைட்ரோகுயினின் இதில் சேர்க்கப்படவில்லை. உடலுக்கு கெடுதலும் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இதில் இல்லாததால் நீங்கள் நேரடியாக டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே இதை வாங்கி பாவித்து கொள்ளலாம். அதில் முக்கியமாக காணப்படும் பொருட்கள் அசேலிக் ஆசிட் காணப்படுகிறது, கோஜிக் ஆசிட் காணப்படுகிறது, இதில் விட்டமின் சி காணப்படுகிறது, ட்ரைனிசமிக் ஆசிட் காணப்படுகிறது. இது முக்கியமாக காலையில் ஒரு முறை, இரவைக்கு ஒரு முறை 2 தரம் இதை பாவிக்கலாம். முதலில் நீங்கள் முகத்துக்கு பாவிக்கிறீங்களா முகத்தை நன்றாக கழுவினத்துக்கு பிறகு இதை பாவித்து இதை முகத்தில் ஓரளவுக்கு எடுத்து நீங்கள் முகத்தை போட்டதுக்கு பிறகு நன்றாக மசாஜ் செய்து கொள்வது நல்லது. முக்கியமாக அந்த பிக்மெண்டேஷன் இருக்கிற இடங்களில், கருப்பாக இருக்கிற இடங்களில் நன்றாக மசாஜ் பண்ணி இதை போட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்த முக்கியமான மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு க்ரீமை நான் பார்க்குறோம். அது நியூட்ரிஜீனா ரேபிட் டோன் ரிப்பேர் ரெட்டினால் ப்ளஸ் விட்டமின் சி கரெக்டிங் க்ரீம்னு சொல்கிறது. ஏஜிங் ஆக்களுக்கு மிக மிக சிறப்பானது. இதில் ரெட்டினால் காணப்படுறது ஒரு மிகவும் முக்கியமான இது. வயது போன ஆக்களுக்கு இந்த சுருக்கங்கள் அல்லது ஃபைன் லைன்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் அவற்றை குறைக்கக்கூடிய ஆற்றல் இதில் காணப்படுகிறது. ஸ்கின் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கொண்டு அந்த டோன் குறைஞ்சி கொண்டு இருக்குன்னா அதை ரிப்பேர் பண்ணி சரியாக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது. நல்ல மாய்ஸ்சரைசிங் இருக்குது. மற்றது இதில் ரெட்டினால் இருக்கிறதால கொஞ்சம் ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் வரும். ஆகவே சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற ஆக்களுக்கு இது பொருத்தமற்றது. இது நல்ல மணமாக காணப்படும். ஆகவே அது ஒரு வகையான கெமிக்கல்ஸ் இவங்க பாவிக்கிறாங்க அது மணத்துக்கு. பட் இதில் இருக்கிற முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் ரெட்டினாலும் ஹைலூரோனிக் ஆசிடும் காணப்படுறது. 2 மிக பாப்புலரானது. எங்களோட ரிங்கிள்ஸ்களையும் மற்றது முகத்தில் ஏற்படுற சுருக்கங்களை இல்லாமல் செய்கிறதுக்கு மிக உதவியாக காணப்படும் ஒரு வைட்னிங் க்ரீம் இது எல்லா இடத்துக்கும் பாவிக்க இல்லாத உங்களோட முகத்துக்கும் களத்துக்கு பிரேசத்துக்கும் மிகவும் பாவித்தால் நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ச்சியாக பாவித்து வரும்போது இதில் காணப்படுறது விட்டமின் சி முக்கியமான ஒரு பதார்த்தம் இதில் காணப்படுகிறது. அடுத்தது ரெட்டினால் ஒரு முக்கியமானது, ஹைலூரோனிக் ஆசிட் இதில் முக்கியமான பொருட்களாக இதில் காணப்படுகிறது. இறுதியாக நாங்கள் பார்க்க இருப்பது வைட்னிங் க்ரீம்களுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்யலாம், வேறு என்ன ட்ரீட்மெண்ட்டுகள் இருக்குன்ட்டு. இப்போ உதாரணமாக ஒருவருக்கு முகத்தில் பெரிய கருப்பாக காணப்படுது, அங்கேயும் இங்கேயும் பெரிய பெரிய புள்ளிகள் இருக்குது, இதாக இருக்குது. அவ்வாறான ஆட்களுக்கு இந்த க்ரீம்கள் நீங்கள் போட்டு உடனே முழுதும் குணம் பெறாது. அது முக்கியமாக அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கெமிக்கல் பீலிங் செய்கிறதன் மூலம் நாங்கள் இதை செய்து கொள்கிறோம். அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அமெரிக்கன் அகாடமி ஆஃப் டெர்மட்டாலஜி. இது இப்படியான கருப்பாகிற ஆக்களுக்குரியது ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரீட்மெண்ட் கெமிக்கல் பீலிங். அது செய்கிறதுனால உங்களுக்கு முகத்தில் இருக்கிற ஸ்கார்ஸ்கள், கருப்பு நிறங்கள் மற்றது முகத்தில் ஏற்படுற சுருக்கங்கள் சகலதை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். மற்றது சிலருக்கு வகுத்தில் சில
சுருக்கங்கள் ஏற்படும், அவற்றையும் இலகுவாக இதில் நீக்கிக் கொள்ள முடியும். அடுத்தது இதனுடன் சேர்த்து சில நேரம் நாங்கள் மைக்ரோ நீட்லிங் செய்வோம். அதுவும் மிக அதிகமாக கருப்பு நிறம் காணப்படுற ஆக்களுக்கு அல்லது சுருக்கம் கூடுதலாக இருக்கிற ஆக்களுக்கு ரெண்டையும் சேர்த்து செய்கிற நேரத்தில் பலன்கள் மிக அதிகமாக மிக விரைவாக கிடைக்கிறது.